ஸோ ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்டே பண்ணல. ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. ஸோ வீடியோ எடுத்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியூஸே எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வியூஸே வரல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டல்லாகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட கிடையாது. ஸோ வீடியோ வந்து போடணும், அப்படியே போடவும் கூடாது. ஸோ டூ மைண்டடாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன். ஸோ என்ன போகுது, பட் வந்து ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணி போடணும். ஸோ அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட சேனலில் வந்து வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நானே ஃபாலோவப்பே பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வியூஸே வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ நான் வந்து வீடியோ டெய்லி போட்டுகிட்டே இருந்திருந்தாக்கா மேபி ஏதோ ஒரு 1000 வியூஸோ 500 வியூஸ் வரைக்கும் கூட ரீச் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா 50 வியூஸ் 100 வியூஸ் தான் வரதுனால நான் வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோ போடல. ப்ளஸ் ஒர்க் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாகி போச்சு. ஸோ ஒர்க் ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயது இருந்துச்சு லாஸ்ட் மந்த் 20. ஸோ அதுக்கு முன்னாடியே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ அப்படியும் பார்த்திங்கன்னா டைமும் ஒரு பக்கம் கிடைக்கவே இல்லை. ஸோ வாக்கிங்க்கும் நான் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக வர கிடையாது. ஸோ வாக்கிங் அதிகமாக வரல. ஸோ அதனால் வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறமாச்சு நம்ம டெய்லி பண்ணி போடலாம், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலான்னு நானும் முடிவு பண்ணுறேன். ஆனால் முடிய மாட்டேங்குதுங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், போடலாம்னா மறுபடியும் அந்த வீடியோவே பண்ண முடிய மாட்டேங்குது. டைமே கிடைக்க மாட்டேங்குது, வேறு எதனா வேலை வருது. ஸோ போட்டால் வியூஸும் போக மாட்டேங்குதுன்றது. ஸோ அது வந்து நம்மளோட மைண்டை சேஞ்ச் பண்ணுது. நிறைய பேர் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை விட்டு வெளியே போகிறாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பாதிலேயே ட்ராப் அவுட் ஆகிறாங்க. 10 வீடியோ 15 வீடியோ போட்டோன்னே வியூஸ் வரல அப்படின்றதுக்காக வெளியே போயிடுறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இன்னும் டெய்லி வீடியோ இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசித்து சும்மா மண்டே குழப்பத்தோட சும்மா நம்ம வீடியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி போடலாம். தானாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இது வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வர இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த லேக்குக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், லேக்கு தண்ணி இல்லை. ஸோ நல்லா டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மழை வருது 2-3 நாளில். ஸோ அதனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குது. அதனால தான் வியூஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் நீரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பிடுச்சுனாக்கா வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பிடுச்சுனாக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களான்னு தெரியல, ஃபுல்லாக வந்திருக்கு ஃப்ளவர்ஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியவே மாட்டேங்குதுங்க. கண்டென்ட் இல்லைங்களா? ஸோ புதுசாக பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியல. அது ஃபோனில் தான் நான் வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் தான் இது. ஸோ கிளாரிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போஸ்ட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோ வந்து அதிகமாக போடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தோணும். கரெக்டுங்களா? ஸோ சப்போர்ட்டே இல்லை, வியூஸே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ராப் அவுட் ஆகிடுறோங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட் ஆகிறது கிடையாது. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து என்னோடய மைண்டுக்குள்ளே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ கம்பல்சரி டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா புரியுமே எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபுல்லாக வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்க்க மாட்டாங்க, பாதியாக தான் பார்ப்பாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான்டா பண்ணுறேன், போடுறா டெய்லி அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது நல்லா தான் தெரியுது, பட் நம்மளுக்கு தான் அது நல்லா தெரியல. ஸோ யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிறது தான், நம்மளுக்கு வந்து நம்மளே பிடிக்காதுன்ற மாதிரி நம்மளே சரி பண்ணல, நம்மளுக்கே வந்து பிடிக்கலன்றப்போ வேறவங்களுக்கு எப்படி பிடிக்குன்றது நம்மளே யோசிக்கிறது ஒரு தப்பான ஒரு மைண்ட் தாட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதை சரி பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட வீடியோவும் நல்லா தான் இருக்குது, பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது மைண்ட் தாட் வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷனாக பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ
உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் தரேன். ஸோ இந்த கோல்டு பற்றியான இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தரேன். ஸோ நல்லா இந்த கேல்குலேஷன்ஸ் இது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதோட மேலே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எனக்கு என்ன தெரியும் கோல்டில் அப்படிங்கிறது, உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து இப்படியே டெய்லி கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.